ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலன்டீஸ் நான் தான் உங்கள் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சீசன் 2ஓட எபிசோட் 7 பிரேக் டவுன் தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறவங்களை இறங்கிடலாமா? எபிசோடோட ஸ்டார்டிங்கே நம்ம டெரியோட அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்ஸை தான் காட்டுறாங்க. எகைன் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைங்களே தான் சொல்லிட்டு இருக்காங்களே. ப்ரெசென்ட்டுக்கு வந்தால் இந்த இடத்துல ஸ்டில் அவங்க பேசிட்டு தான் இருக்காங்க. அதே இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம லெவனும் டெரியோட சிஸ்டரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னதான் ஆச்சு, அவள் அப்போ வந்து இப்படி தான் இருந்துட்டு இருக்கா. ஆக்சுவலி அந்த ரூமை நான் பார்த்தேன், எனக்கு அவங்க நிறைய விஷயத்தை காட்டினாங்க. அந்த ரூம்குள்ளே ஆக்சுவலி அந்த பொண்ணுமே இருந்திருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே இன்னொரு பொண்ணு இருக்காள், அவள் பார்க்க எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லும்போது வித்தியாசமாக இருக்கா என்னை விட, கண்டிப்பாக அங்கே இன்னொருத்தி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்க அவங்க நிறைய ஃபைல்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. டெரி உன்னை பற்றி தேடும்போது நிறைய ஃபைல்ஸாக வச்சுருந்தா அந்த ஃபைல்ஸ் நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் எடுத்து காட்டுறாங்க. அதுக்குள்ளே தொலைஞ்சு போன பொண்ணுங்களை பார்த்துட்டு ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் இருந்துகிட்ருக்கு. நிறைய குழந்தைங்க காணாமல் போயிருக்காங்க, நிறைய டீட்டெயில் அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் கட்டிங் ஒன்று கிடைக்குது. அந்த பேப்பர் கட்டிங்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் கேர்ள் லண்டனில் மிஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன். அந்த பொண்ணு லண்டனில் மிஸ் ஆகிருக்கிறதா. ஸோ இந்த பொண்ணு தான் நான் இவளை பார்த்தேன், இவளை இப்போ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை கையில் வச்சுட்டு டிவி பார்க்க உட்காந்து தேடி பார்க்குறா ஃபர்ஸ்ட். பட் எங்கே இருக்கான்னு அப்போ தெரியல. அதுக்கப்புறம் நைட்டு தூங்கும் போது அந்த ஃபோட்டோவை கையிலேயே வச்சுட்டு தூங்குறா. கனவுல பார்த்தீங்கன்னா கனவுல இந்த மீன்ஸ் திரும்ப எகைன் அந்த பிளேனுக்கு போகிறா, அந்த ஆன்செஸ்ட்ரல் பிளேனுக்கு. அங்கே போய் பார்த்தா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஏதோ ஒரு விறகு கட்டையெல்லாம் போட்டு எரிச்சு குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கா. பெக்கி நான் அவங்கள கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க கிட்ட சொல்ல வர அவங்க வேறு யார்கிட்டயோ ஃபோன் காலில் பேசிகிட்டு இருக்காங்க. நீ எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 2 பேர் இவ்வளோ தேடி வந்தாங்க, இப்போ அந்த பொண்ணே இங்கே வந்திருக்கா, எனக்கு யாருக்கு கால் பண்ணுறதுன்னு தெரில, நீங்கள் வரையா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம லெவன் என்ன பண்ணுறா, பெக்கியோட பர்ஸ்லேருந்து அந்த காசெல்லாம் எடுத்து வீட்டை விட்டு கிளம்பிடுறான். ஸோ அவங்க யாருக்கோ ஃபோன் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு வீட்டை விட்டு பார்த்தீங்கன்னா அவள் கிளம்பிட்டு இருக்கா. கட் பண்ணால் இப்போ நம்ம லெவன் பார்த்தீங்கன்னா அங்கே பஸ்ஸில் போயிட்டு இருக்கா. சைடில் கண்ணாடியில் ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரியுது, ஞாபகம் வச்சுக்கோங்க, திரும்ப வந்திருக்கோம். அண்ட் அவள் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ இலினாய்ஸ்க்கு போயிட்டுருக்கா. அது ஏதோ சிட்டி ஏரியா போயிட்டுருக்கு. சிட்டியில் பார்த்தீங்கன்னா அவள் போயிட்டுருக்கா. அந்த சமயத்தில் அவள் அங்கேருந்து ஏதோ ஒரு க்ரைம் நடக்கிற மாதிரி இடம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த திருட்டு பசங்களாக இருக்கிற ஒரு இடமா தான் வந்துட்டுருக்கு. எல்லா ஹாலிவுட் படத்துலையும் இப்படி தானே காட்டுறாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல அவள் போயிட்டுருக்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு எங்கே இருக்காளோ அங்கேயே கண்டுபிடிச்சி போயிடுறா. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ், அந்த திருட்டு பசங்க ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்துட்டு போல ஒரு 4 பேர் தேடி இருப்பானுங்களே, எஸ் அவனுங்க தான். அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா அவன் நடுவில் போயிட்டு நான் இந்த இடத்துல அந்த பொண்ணை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோலாம் கொடுக்குறா. அவள் தான் என்னோட சிஸ்டர் அப்படின்றா. சிஸ்டரா என்ன விளையாடுறா அப்படின்னு சொல்லி அவள் பேக்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து காட்டுறா. இது காளியோட ஃபோட்டோ வச்சே, இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஒருத்தன் கத்தி மாட்ட. திடீர்னு அவன் கையில் ஏதோ சிலந்தியாக ஊறுற மாதிரி இருக்குது. என்னடான்னு பார்த்தா இது அந்த காளியோட இல்யூஷன் தான். இவனுக்கு இல்யூஷனை கொண்டாந்து பார்த்தீங்கன்னா அவளை ஏமாற்றி விட்டுட்டுருக்கா. அந்த பொண்ணுக்கிட்ட உன் ஃபோட்டோ வந்துச்சு அப்படின்னு சொல்ல, இந்த ஃபோட்டோ உனக்கு எப்படி கிடச்சின்னு கேட்க, என் அம்மா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறா. ஸோ இவளுக்கு அம்மா கொடுத்தாங்களா, இவளுக்கு கண்டிப்பாக பைத்தியம் தான் அப்படிமா சொல்லிட்டு இருக்க. அவன் கத்தி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைக் மண்டையனோட கத்தியை டக்குனு பவர் யூஸ் பண்ணி எடுத்துடுறா. அப்போ இவளுக்கு பவர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லலாம் ஆச்சரியமாக பார்க்க. காளி பார்த்தீங்கன்னா இப்போ அவள் கையை செக் பண்ணி பார்க்குறா. 2 பேர்கிட்டையுமே அந்த நம்பர்ஸ் இருக்குது. ஸோ 11, 8 இவங்க 2 பேர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒன்று சேர்ந்துடுறாங்க. அண்ட் இப்போ காளி பார்த்தீங்கன்னா லெவலை அவளோட கேங்கில் சேர்க்க தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. லைக் அவளை கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கா. லெவன் என்ன சொல்லியிருப்பா, அந்த போலீஸ் ஆஃபீஸர் தான் எனக்கு கூப்பிட்டு வச்சு பார்த்துட்டு இருந்தாரு. அவர் அந்த கெட்டவங்க கிட்ட பேசி என்ன பார்த்தீங்கன்னா பாதுகாக்க ட்ரை பண்ணார் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவருக்கு உலகம் தெரில, அவர் ரொம்ப அப்பாவே வந்துட்டு இருக்காரு, கண்டிப்பாக அவனை நம்மளை மான்ஸ்டராக தான் பார்ப்பானுங்க, அவனுங்க என்றைக்கும் நம்மளை ஒரு மனுஷனாக பார்க்க மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு இந்த மாதிரி நிறைய பவர்ஸ் இருக்குது, நான் ஸ்பெஷல், நீயும் ஸ்பெஷல் தான் ஜேன், கண்டிப்பாக நான் உனக்கு சொல்லித்தரேன், நம்ம 2 பேர் ஒன்றா சேர்ந்து என்ன வேணால் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அவளை பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லி கொடுத்துட்ருக்கா. இப்போ அவளுக்கு நிறைய விஷயத்த சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. அண்ட் இவங்க கேங்குள்ளே இப்போ அந்த பொண்ணையுமே சேர்த்துக்கலாம் அப்படின்ற முடிவுக்குமே அவள் வந்துட்டா. அவளை தூங்க வச்சுட்டு லெவனை தூங்க வச்சுட்டு காளி கீழே வந்து அவள் குரூப் கூட பேசிக்கிட்டு இருக்கா. இவளையும் நம்ம டீமில் சேர்த்துக்கலாம், இவளோட பவர்ஸ் கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம தேடுற ஆட்களை இவள் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். என் ஃபோட்டோவை வச்சு அவள் இவ்வளோ தூரம் வந்திருக்கானா, மற்றவங்க ஃபோட்டோவை வச்சு எங்கே இருக்காங்க அவளால் கண்டுபிடிக்க முடியும், அதனால் நாம் அவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கா. இப்போ எகைன் லெவனை காட்டினா லெவன் பார்த்தீங்கன்னா கனவுல இருந்துட்டு இருக்கால. அந்த இடத்துல ஆக்சுவலி நம்ம ஹாப்பர் ஒரு ரேடியோவில் பேசியிருப்பாரு. அந்த ரேடியோ கிட்ட இப்போ இவ வந்துட்டு இருக்கா. வந்துட்டு அந்த ரேடியோவை பார்த்துட்டுருக்குள்ளே கரெக்டாக பார்த்தீங்கன்னா கட்டாக்கி திரும்ப முழிச்சிட்டா. காளி அவளை வந்து எழுப்பி விட்டுட்டு இருக்கா. ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கு, வா நான் என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டுறா. ஸ்பைக் மாண்டேன் தான் ஆக்சல். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு தான் டாட்டி, இவ்வளோ ஒன்றை மாதிரியே தான் வீட்டை விட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்கிறா. அடுத்து அந்த புதர மாட்டை மிக்கு. அடுத்து நம்ம மொட்டை பாஸோட பேர் தான் ஃபன்ஷைன். ஸோ ஃபன்ஷைன் அவரோட பேர், பார்க்க தான் பயங்கரமாக இருப்பார், பட் குழந்தை மாதிரி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா. நாங்கள் எல்லாருமே சண்டை போட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்ல, யாருக்கு ஆப்போசிட்டான்னு கேட்க திடீர்னு டக்குனு ஏகப்பட்ட ஐடி கார்டு ஃபோட்டோ வேணும்னு தூக்கி போட்டுட்ருக்கா. நாம் இப்படி இருக்கிறதுக்கெலாம் காரணம் இவங்க தான், இவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் கொல்லணும், பழி வாங்கணும் அப்படின்னு சொல்ல, கொண்டுட்டு இருக்கீங்களா, அப்போ நம்மளாம் ஃபைட்டர்ஸ் இல்லையா, கொலகாரங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க.
நம்ம இவங்கள தான் சண்டை போட போகிறோம், நானும் கொலை பண்ணியிருக்கேன், நானும் நிறைய ஃபைட் தான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஸோ இப்போ பவர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி காளி லவனோட பவர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுக்க கூப்பிட்டு போயிட்டுருக்கா. அவளை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் அங்கே ஒரு ட்ரெயின் இருக்குது, அந்த ட்ரெயினை உன் பவர் யூஸ் பண்ணி நகர்த்து அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நீ சும்மாலாம் நகர்த்த முடியாது, உன் பவரை சேனல் பண்ணு, அவங்க துரத்திட்டு வந்தாங்க, உன் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்று தானே அந்த வண்டியை தூக்கி போட்டேன்னு சொன்னேன், இப்போ அதே பவரை திரும்ப சேனல் பண்ணு, உனக்கு எது பிடிக்காதோ நீ எதை பார்த்தா கோவப்படுவியோ அது நினச்சிக்கிட்டு செய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இவளை எது கோவப்படுத்துது அப்படின்னு பார்த்தா வேற எதுவும் கிடையாது, மேக்ஸ், நம்ம மைக் கிட்ட மேக்ஸ் பேசிகிட்டு இருப்பால அதை நினச்சி பார்த்துட்டு இருக்கா. அதை நினச்சி பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ட்ரெயினை கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட இழுத்துட்டு இருக்கா. ஒரு வழியாக ஃபுல்லாக கிட்ட இழுத்துட்டா. ஸோ பவரை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்றதை ஓரளவுக்கு இந்த இடத்துல கற்றுக்கிட்டா. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கெட்டவங்களெல்லாம் நான் காட்டுறேன் வா அப்படின்னு சொல்லி கெட்டவங்களெல்லாம் காட்டுறேன், இதில் யாராவது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை காட்டுறாங்க. அவனோட பேர் தான் ரேக்கர். அவன் தான் என் அம்மாவுக்கு ஷாக் கொடுத்தோம் அப்படின்னு சொல்ல, ஓ அம்மாவுக்கு மட்டும் இல்லை அவன் நிறைய பேர்த்து அப்படி தான் பண்ணியிருக்கான், அவன் நம்ம இப்போ பழி வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருமே அவனை கொல்ல போக தான் ரெடி ஆகிறாங்க. நம்ம லவனுக்கு பார்த்தீங்கன்னா மேக்கப்லாம் போட்டு விட்டு நல்லா அவளை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கு ஏதோ காத் கேர்ள் மாதிரி இருந்துட்டு இருக்கா. ஸோ காத்தி ட்ரெஸ்ஸாக போட்டு இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா பழி வாங்குறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. ஆந்தி வேலை போகும்போது எல்லாமே ஜாலியாக தான் இருக்காங்க. அங்கே ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை ஏமாற்றி காசு ஆட்டையை போடலாம் அப்படின்னு நினைக்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம லவன் எகைன் எகோஸ் எடுத்துக்கிறா. அண்ட் கடைக்காரன் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து எல்லாத்தையும் துப்பாக்கி காட்டி மிரட்ட தூர போயிடுறா அப்படின்னு சொல்ல லவன் வந்து அவனை தூக்கி அடிச்சிட்றா. போலீஸ் வந்துட்டு இருக்கு. எகைன் எல்லாருமே எஸ்கேப் ஆகி கிளம்புறாங்க. கடைசியில் இந்த ரேக்கர் அவள் வீட்டுக்குமே போயிடுறாங்க. வீட்டில் அவன் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான். இவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிற பர்ஸு காசு எல்லாத்தையுமே எடுத்துட்டு அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அவனையுமே கொல்ல தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம காளியும் லவனும் கேட்க இப்போ தெரியுதா அப்படின்னு சொல்லி அவங்க இல்யூஷனையும் சின்னதாக மாற்றி காட்டுறா. சின்ன குழந்தைங்கள இந்த மாதிரி என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கு காரணம் நான் கிடையாது, அவன் தான் அதுக்கு காரணம், நான் எங்கே இருக்கான்னு உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. யார் டாக்டர் பிரன்னரா, அவன் செத்துட்டான்டா அப்படின்னு சொல்ல அவன் உயிரோட தான் இருக்கான், நான் உங்களுக்கு அவனை காட்டுறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் ஸ்டில் சொல்லிட்டு இருக்க. லெவன் பார்த்தீங்கன்னா அவள் பவலை யூஸ் பண்ணி அவள் கழுத்தை நெரிச்சிக்கிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட கொல்லலான்னு அவனை அப்படியே பார்த்தீங்கன்னா தரையோடு வச்சு இழுத்துட்டு போக சைடில் அவன் ஃபேமிலி ஃபோட்டோ இருக்குது. அவனுக்கு 2 பொண்ணுங்க இருந்துகிட்ருக்காங்க. இப்போ மற்ற 2 பேருமே ரூம்குள்ளே போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே அந்த 2 சின்ன பொண்ணுங்களையும் இப்போ போலீஸ்க்கு கால் பண்ணிட்டாங்க. கால் பண்ணதில் போலீஸ் வந்துட்டுருக்கு வாங்க போயிடலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அவனை கொண்டுடு அப்படின்னு காளி என்ன தான் லெவன் கிட்ட சொன்னாலும் லெவன் கேட்குற மாதிரி தெரில. நான் அவனை கொல்ல மாட்டேன், அவனுக்கும் ஃபேமிலி இருக்குது, என்னால் செய்ய முடியாது அப்படின்னு அவள் பார்க்குறா. பட் வாயில் சொல்லலை. பட் ஸ்டில் அந்த இடத்த விட்டு பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகி வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்க இடத்துக்கு வந்தேன். அந்த இடத்துலையுமே உட்காந்துட்டு எல்லாம் நல்லா தான் பேசிகிட்டு இருக்காங்க. காளி லவனை வந்து பார்த்துட்டு நானும் ஆரம்பத்தில் உன்ன மாதிரி தான் இருந்தேன், நான் பண்ண தப்பை நீயும் பண்ணாத, ஏதாச்சும் பண்ணி அவங்களெல்லாம் கொல்லணும் அப்படின்னு மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. அவனுக்கும் ஃபேமிலி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிகிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் இப்போ காளி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு அவங்க அப்பாவோட அந்த ஒரு இல்யூஷனை அவள் காட்டிகிட்டு இருக்கா. இன்னும் என்னை தேடிக்கிட்டு இருக்கியா, உனக்குள்ளே ஒரு காயம் இருக்குது, அது சீல் பிடிச்சி இப்போ வெளியே வந்துக்கிட்டு இருக்கு, அது உனக்குள்ளேயே அழுகிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ காளி அந்த இல்யூஷனை ஏற்படுத்துகிறான்னு லெவலுக்கு தெரிஞ்சு என் தலையை விட்டு வெளியே போ அப்படின்னு அவள் கத்திக்கிட்டு இருக்கா. ஸ்டில் பார்த்தீங்கன்னா அவள் லெவலை மேனிப்புலேட் பண்ண தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. இது ஜெயில் கிடையாது, உன் அம்மாவுக்கு பழி வாங்குறதுக்கு தான் நாமங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு இருக்கோம், நாமளும் பழி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டில் அவள் சொல்லிட்டு இருக்க. இப்போ இந்த இடத்துக்கு டக்கு நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. கூட்டம் கூட்டமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இங்கே தான் அவங்க இருக்கான்னு தெரிஞ்சா தெரில. கூட்டம் கூட்டமாக வந்து உள்ளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவங்களாம் அரெஸ்ட் பண்ண பார்க்க அதே சமயத்தில் லெவன் காட்டுறாங்க. லெவன் பார்த்தீங்கன்னா அகைன் அந்த ஆன்செஸ்ட்ரல் பிளேனுக்குள்ளே போக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மைக் இருந்துட்டு இருக்கான். ஸோ மைக் போன எபிசோடில் என்ன விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு இருப்பான்ல அந்த சீனுக்கு போகிறா. ஆனால் நம்ம ஹாப்பர் பேசுறதுமே அவளுக்கு தெரியுது ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவள் பார்த்துக்கிட்டு இருக்க. கீழே போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் ரவுண்டு கட்டிட்டாங்க. காளி அவள் பவர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எலியூஷன் மூலமாக இவங்க யார் கண்ணுக்கும் யாரும் தெரியாத மாதிரி அவள் பார்த்துக்கிறா. அண்ட் அவங்க அங்கேருந்து எப்படி எஸ்கேப் ஆகி வெளியே வந்துடுறாங்க. வெளியே இருந்த ஆஃபீஸர்ஸ்லாம் பார்த்துடுறாங்க. இப்போ அவங்க வண்டியில் ஏறி எஸ்கேப் ஆகி பார்க்க அந்த இடத்துல அவள் எகைன் ஒரு இல்யூஷன் யூஸ் பண்ணி பெரிய செவரு மாதிரி எழுப்பி விட்டுறா. அது இல்யூஷன் தான். அண்ட் இப்போ எல்லாரும் வண்டியில் ஏறி எஸ்கேப் ஆகுறாங்க. ஆனால் லெவன் வரமாட்டேன்னு சொல்லிடுறா. நான் போகணும், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் தேவை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அவள் கிளம்பிடுறா. இல்யூஷனும் போயிடுது. காளியும் வண்டியில் அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிடுறா. லெவனும் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறா. அண்ட் இப்போ கடைசி ஷாட்டு காளி பார்த்தீங்கன்னா காளி வண்டியில் போகும்போது அவள் ஃபேஸ் ரிஃப்ளெக்ஷனில் தெரியுது. இப்போ லெவன் போகும்போது எப்படியும் அவள் ரிஃப்ளெக்ஷனுக்கு ட்ரான்சிஷன் ஆகுது. நல்ல ட்ரான்சிஷன். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயும் இதே தான் காட்டியிருப்பாங்க அந்த ஃபேஸ் ட்ரான்சிஷன். இப்போ இங்கேயுமே அதே மாதிரி தான் கண்ணாடியில் ஃபேஸை காட்டியிருக்காங்க. அண்ட் எபிசோட ஸ்டார்டிங்கில் இலினாய்ஸ்க்கு வந்த மாதிரி காட்டி இப்போ ஹாக்கின்ஸ்க்கு போகிற மாதிரி அப்படியே காட்டி முடிக்கிறாங்க. அண்ட் அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடுமே முடியுது. வேலை அவள் தான் கைஸ் இந்த வீடியோலாம் சொல்ல வந்து நான் அந்த விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.